குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம். உங்கள் அனைவரின் சார்பிலும் இந்த மன்றத்தின் சார்பிலும் அறிஞர் குழு சார்பிலும் டாக்டர் ராமானுஜம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வரவேற்புரையும் தொடக்க உரையும் ஆற்றியதற்காக. சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையைத்தான் இப்பொழுது நாம் உயர்வாக மதிக்க வேண்டிய காலம் வந்தது. ஒவ்வொருவரும் பல சிக்கல்ல, வாழ்க்கை சிக்கல்ல அகப்பட்டுக் கொண்டு தவித்துக் கொண்டுதான் இருக்காங்க. ஆனா இந்த சிக்கல் எப்படி வந்தது, அதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்று உட்கார்ந்து சிந்தித்து அதற்கு முடிவு காணும் பழக்கம் இல்லை. அதனால சிக்கல்களையே அனுபவித்துக் கொண்டு அதிலேயே மனம், செயல் எல்லாம் ஈடுபட்டிருப்பதனால சிக்கல்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டுதான் இருக்குதே தவிர குறையல. அப்போ இதற்காக அறிஞர் பெருமக்கள் கூடிய ஒரு சபை வேண்டும். பொதுவாக அவர்கள் மூலமாக மக்கள் வாழ்க்கையிலே உள்ள சிக்கல்களை எடுத்து ஆராய்ந்து அந்த சிக்கல்களை போக்குவதற்கு வழிகண்டு அரசியல், பொருளாதாரம், மதம் என்ற 3 வழிகளில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அந்த சிக்கல் தீர வழி காண வேண்டும் என்பதற்காக இங்க நமது மன்றத்தில் அறிஞர் குழு என்று ஒன்று அமைச்சிருக்கோம். அது பிரெயின் ட்ரஸ்ட் என்ற பெயரால ஆங்கிலத்தில். அதன் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் சிரமப்படுறாங்க. ஆனா சிந்தித்து அவர்கள் தீர்த்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்காக, உலகத்துக்காக, உலக மக்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு சிந்திக்கக்கூடிய வல்லவர்கள் கூடி சிந்திக்க செய்து உலகத்தில் உள்ள சிக்கல்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து அரசியலுக்கு உணர்த்தியும், மத தலைவர்களுக்கு உணர்த்தியும், இன்னும் பொருள்துறை தலைவர்களுக்கு உணர்த்தியும் ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அறிஞர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிஞர் குழு அமைப்பின் கீழத்தான் வாரம் இப்ப 2 நாள் நடக்கிறோம். அவ்வப்போது பெரிய பெரிய மகாநாடும் நடத்துறோம். இப்ப கூட ஆகஸ்ட் 8, 9, 10 2 நாள்ல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க. இங்க அவர்களெல்லாம் கொண்டு நம்ம நாட்டில், உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பேசி அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கும்படியான ரிக்வெஸ்ட், வேண்டுதலை செய்து கொண்டு யார் யார் மூலமாக எந்த அளவில் அந்த சிக்கல் தீருமோ அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள்லாம் செய்யணும்ன்ற ஒரு கருத்தோடு இப்போ ஒரு மகாநாடு நடக்க போகுது. 8, 9, 10 இல்ல, 9, 10. நண்பர்களே, ஏதோ வந்தோம், உட்கார்ந்து ஏதோ பேசினாங்க, கேட்டோம். எல்லாம் கேட்டுட்டு அந்தாண்ட போனா அவ்வளவும் கூடும். அதல்ல இந்த கூட்டத்தினுடைய கருத்து. இங்க என்ன சிந்தனையாளர்களுடைய கருத்தெல்லாம் தொகுத்து கொடுக்கிறாங்கன்னு கேட்டுக்கொண்டு போய் வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு தினந்தோறும் வாழ்க்கையில. ஆனா இங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாததை எடுத்து காட்டுறதில்லை, தவறான கருத்துக்களை கொடுக்கறதில்லை. உண்மையான நடைமுறைக்கு ஏற்றதும் அவரவர்கள் அறிவாலும் செயலாலும் செய்ய முடிந்ததை செய்யவும்
உண்மையாகவே பயன் பெறவும் ஏற்ற அறிவுரைகளையும், அதாவது பழக்கத்தையும், போதனை சாதனை இரண்டையுமே பெறுவதற்கு ஏற்ற ஒரு நிறுவனம் தான் நமது உலக சமுதாய சேவா சங்கம், ஆழியார் அறிவுத்திருக்கோயில். அதுல இருந்த ஒரு பிரிவு தான் இப்போ சிந்தனையாளர் கழகம் என்று அதன் கீழே இப்போ நாம் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம். இப்போ ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஐயா விவரமா சொல்லிட்டார். பெரிய அளவில் 5 ஒழுக்கங்கள் என்ன தனி மனிதனுக்கு வேண்டும். 5 ஒழுக்கத்தையும் ஒவ்வொன்றாக மனதில் வைத்துக்கொண்டு நீங்க ஆராய்ச்சி செய்து அதன்படி ஒன்னொன்னா நடக்கிறது சிரமம் தான். ஏன்னா நமது கேட்கறத விட மறக்கிறது தான் நம்ம ஈஸி. கேட்டுக்கொண்டே இருப்போம், மறந்து கொண்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுனால மறக்க முடியாததும் மறுக்க முடியாததும் உள்ள உண்மைகளை உங்களுக்கு விலைக்கு கொடுக்கும். அத அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொண்டு சுலபமாக செயல்முறையில பழகலாம். பழகி பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் முதல்ல ஒரு அமைதி ஏற்படும், குடும்பத்துக்கு ஒரு அமைதி ஏற்படும், நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய லாபம். அத்தகைய ஐந்தொழுக்க பண்பாட்டை எல்லாரும் உணரவும் திருத்திக் கொள்ளவும் ஏற்றவாறு 2 ஒழுக்கமாக அதை சுருக்கி கொடுக்கிறோம். சுலபமாக தெரிந்து கொள்றதுக்கும் சுலபமாக பின்பற்றுவதற்கும். அவை என்ன? என் வாழ்க்கையில யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் ஒரு உறுதிமொழி. எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது செய்து கொண்டு இருக்கோம். ஆனா அது நம்முடைய நன்மைக்காகவும் சிக்கல்கள் தீரவும் வாழ்க்கை வளத்துக்காகவும் செய்யலாம். ஆனா அதற்காக பிறருடைய மனமும் உடலும் வரும்போத பார்த்துக் கொள்ளணும். இது ஒண்ணு. வருத்தப்படுபவர்களுக்கு, அதாவது துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். 2வது, எல்லாருக்கும் சிந்திக்க வயதுடையவர்கள், குடும்பத்துல லாப நஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. இது சிரமமா? யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், என்னால் இயன்ற வரையில பிறர் துன்பத்தை போக்குவேன். முடிந்த வரையில் தான். இது செய்ய முடியாதா? இதை பின்பற்றினால் உலகம் எப்படி இருக்கும்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணீங்க. ஒவ்வொருவரும் இதே போல உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு வச்சுக்க, உலகம் எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம வழக்கப்படியா சொல்ற வார்த்தை என்னன்னா, சொர்க்கம் போல இருக்கும்னு வாங்க. இந்த சொர்க்கத்தை நம்பிதான் இந்த உலகம் கெட்டு போச்சு. சொர்க்கம் எப்ப வரும்? செத்த பிறகு கிடைக்குதுன்னு சொல்றோம். யார் செத்த பிறகு சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு வந்து உலகத்துக்கு செய்தி சொன்னவன் இது வரைக்கும்? இதுல எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது பாருங்க, எவ்வளவு ஏமாற்றம் இருக்கு. அப்படி சொல்லி சொர்க்க நரகத்தை சொல்லியே பிழைக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கடவுள் என்ற ஒரு உண்மையான ஒரு மகாசக்திய மறைச்சிட்டாங்க. அரூபம்னு சொல்றான்,
ஆனா உருவத்துல பொம்மைய போல வச்சு இதான் இந்த கடவுள் அந்த கடவுள். இப்ப நீங்க என்ன செய்யணும்? எதிர்காலத்துல அவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகாநாடு நடத்தணும். ஒவ்வொரு மத தலைவர்களையும் 10 கும்பிடு போட்டு கூப்பிட்டு வரணும். உட்கார வச்சு, ஐயா நீங்கள் எல்லாரும் கூடி ஒரு சிந்தனை செய்து உலகுக்கு ஒரு முடிவு தரணும். 2 விஷயத்துல அந்த முடிவு வந்துட்டுனா அது மற்றவங்களோட உங்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம். என்ன, உலகத்துக்கு கடவுள் ஒன்றா பலவா? ஒரு கேள்விக்கு பதில். கடவுள் என்பது ஒன்றா பலதா? ஒன்றுதான் என்று நீங்க தீர்மானம் செய்து கொண்டால் எந்த மகாசக்தியை பிரபஞ்சத்தில் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளலாம்? 2வது கேள்வி. இந்த 2க்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா மதங்கள் 2 இருக்கும், அப்புறம் கடவுள் ஒன்றாய் போச்சு. அப்போ அந்த மாதிரியான சிந்தனையும் செயல்முறையும் இனி உலகத்துக்கு அவசியம். போனது போச்சு, வந்தது வந்தோம்னா நாம பாட்டுக்கு நேற்று செய்ததே இன்னைக்கு செய்திருக்கோம். நம்ம கோயில்கள்ல அங்க பிரதட்சணம்னு ஒண்ணு வச்சிருக்காங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? முள்ளுலையும் கல்லுலையும் பெருண்டுட்டு போறாங்களே. அப்படி எத்தனை நாள் பிறந்தாலும் நீங்க எழுந்து நடந்தாலே ஒழிய இடத்தை சேர முடியாது, கடக்க முடியாது. அதனால எழுந்திருப்பா சொல்லி எழுப்பி நடக்க வச்சு காண்பிக்கிறாங்க. அதுபோல நாமும் முன்னைய போல எப்பவும் பிறந்துகிட்டே இருக்கிறோம், அங்கேதான் இருக்கிறோம். முள்ளு பொக்குது, கல்லு பொக்குது, அது எழுந்து நடக்கணும்ன்றது இல்லை. அந்த மாதிரி இல்லாத இனிமே ஒவ்வொருவரும் சிந்தனை செய்யுங்க. எனக்கு உண்மையிலேயே சிலர் தப்பில்லாத கஷ்டமே இல்லாத கூட கஷ்டமா எடுத்துப்பாங்க. ஏன், யாரையோ பார்த்து 2 கார் வச்சிருக்காங்க, என்கிட்ட ஒரே கார் தான் இருக்கு. இது ஒரு வருத்தம். அவன் 2 கார் வச்சுக்கிட்டு படுற கஷ்டம் இவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல பிறரை பார்த்து அப்படி எனக்கு இல்லையே என்ற ஒரு குறைபாடு பண்றது அப்படி ஒரு குறைபாடு. இந்த மாதிரி அறிவின் குறைபாட்டினால இருக்கக்கூடியதெல்லாம் தள்ளிடுது. உண்மையான குறைபாடு என்ன? செல்வ வளம், உடல் நலம், நட்பு, குடும்பத்துல, வெளியில, இதெல்லாம் அவசியம் தானே. இதெல்லாம் கெடாம பார்த்துக்கணும்னு சொன்னா நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இது ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்க சிந்தனை செய்தா கட்டாயம் அந்த சிந்தனையில தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன விடை வருதோ அந்த விடையை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுத்தி பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன், பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். கேட்டுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டேன் போதும் என்று போனீங்கன்னா இந்த கேட்டு தாண்டறதுக்குள்ள அது போயிடும், மறந்துடும். நீங்க என்ன செய்யணும்? இந்த நிமிஷத்துல இருந்து இதை நான் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் வாழ்க்கையில. அந்த முடிவும் கூட எடுங்க. எப்படி, எங்க பழகிறது? உங்க குடும்பமே பழகக்கூடிய பள்ளிக்கூடம். 4 பேர் இருப்பீங்க, 6 பேர் இருப்பீங்க. இந்த 4 பேரையும் ஒவ்வொருத்தரா மனதில் நினைச்சு பாருங்க. எவ்வளவோ அருமையான நட்பு. என்னுடைய சொந்தக்காரர், அம்மா அல்லது கணவன், மனைவி, எவ்வளோ உறவுல உயர்ந்தவர்கள். அவருக்கு நான் சொந்தம் கொடுக்கலாமா? கூடாது, கொடுக்கவே மாட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரா நினைச்சு அந்த உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. மனதுக்கும் உடலுக்கும் ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன். இந்த அவங்களை பார்க்கிற போதெல்லாம் இந்த எண்ணம் வருமா இல்லையா? அதான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல என்ன கூட நினைக்கிறோமோ
அதை எப்ப நினைச்சாலும் அந்த முடிவு எடுக்கிற போது அதுவும் வரும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. யாரோ ஒரு சும்மா வீணா எனக்கு உடம்பு நல்லா இல்லை, மருந்து கொடுங்கன்னு டாக்டர் போய் அடிக்கடி வற்புறுத்துவானா. தொந்தரவு பொறுக்க முடியாத, நான் கொடுக்குறேன்பா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு போன உடனே ஒரு மருந்துன்னா மருந்த போல ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து, இது சாப்பிடு, ஆனா எடுத்து வாயில போடும்போது குரங்குன்ற நினைவு வரக்கூடாது உனக்கு சொல்லிட்டான். அது எடுத்து போனா மேல ஒரு உண்டை, சின்ன உண்டையா இருக்குது மருந்து, அது எடுக்கிறான். ஐயோ குரங்கு. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற போது ஒரு நினைவை, அதுக்கு உரிய நல்ல நினைவை இணைச்சு விட்டுட்டோம்னா எப்பொழுதும் அந்த முடிவு எடுக்கிற போது, அந்த செயலில் வரப்போது அந்த நினைவு வரும். அதுபோல நீங்களும் ஒவ்வொருவரையும் பார்த்து உள்ளத்தால முடிவெடுத்துக் கொள்ளணும். எனது கணவர் இனிமே அவருக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன், என்னுடைய மனைவி இனிமே அவருக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன், குழந்தை, அம்மா, அப்பா, இப்படி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வரையில ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பழகுங்க. ரொம்ப சிரமமா இருக்குமா, நஷ்டமா? இது நஷ்டமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. சிலர் நினைப்பீங்க, நீங்க என்ன சன்னியாசி போல இருக்கீங்க, நாங்களெல்லாம் குடும்பத்துல குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? உள்ள பார்த்து அது வேற கேள்வி வந்துட்டே இருக்கு. நானும் உங்களை போல குடும்பம் நடத்தினவன் தான், குடும்பத்தில் இருக்கிறவன் தான். ஆனா இப்போ அந்த குடும்பத்துல இருந்தவங்க இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதனால குடும்பத்துல உள்ள எல்லா அனுபவமும் எனக்கு தெரியும். எல்லா அனுபவம்னா எல்லா வகையான சிக்கல்களும் நான் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்துல. மேல்நாட்டில் ஒரு நாள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற போது, ஐயா நீங்கள் தனியா ஒரு சன்னியாசியா இருக்கீங்க, இவ்வளோ தெளிவா பேசிட்டு இருக்கீங்க, நாங்களெல்லாம் குடும்பத்தவர்கள் இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்க முடியுமா? இல்லம்மா, நான் கூட குடும்பத்தை வர்றேன். ஐயோ, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? 2. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி சமாளிக்கிறீங்க? பெரிய ஆச்சரியம். அதுக்கு மேல நான் சொல்லிட்டேன், அவங்க ஒருத்தர் சமாளிக்கிறதுக்கு விட்டுட்டேன். அந்த மாதிரி சிரமம் இல்லாத, சிரமப்படாத, அந்த சிரமத்தினுடைய கஷ்டம் தெரியாத பேசுறேன் நான். குடும்பத்தில் இருந்து மனைவிகள், பெற்றோர்கள் இவர்களோட இருந்து எல்லா அனுபவமும் பெற்றுதான் அந்த அனுபவத்தினுடைய சாரம் தான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வாரம் நீங்க ஒரு முதல்ல ஒரு பரீட்சார்த்தமா யாருக்கும் துன்பம் தருவதில்லை என்று அதுவே உறுதிப்பாடா வச்சுட்டு ஒரு வாரம் இருந்து பாருங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் அவங்கள தெய்வமாக போற்ற ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு மனமாற்றமும் ஒரு மதிப்பும் அந்த குடும்பத்திலேயே ஏற்பட்டு. அதை விட என்ன வேணும்? இந்த பழக்கம்தான் வேற எங்க போனீங்கன்னாலும் அங்கேயும் அதே பழக்கம்தான் வரும். இது பழக்கம் பண்பாடாக மாறிவிடும், அதான் இயல்பாக மாறிவிடும். அப்படி மாறி போச்சு உலகமெல்லாம் என்ற எப்படி இருக்கும்? சிம்பிள் மெத்தடு, ரொம்ப லேசான முறை. இதை பயிற்சி பண்ணா உலகத்துக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும். இதுக்காக காலேஜ் போக வேண்டியதில்லை, யூனிவர்சிட்டி போக வேண்டியதில்லை, படிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும்.
உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு போதும், சிந்தனை போதும், உறுதிமொழி போதும், வாய்ப்புகள் போதும். இத இன்று இவ்வளவு தூரம் வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க போகும்போது இந்த முடிவோட போங்க. இனிமே நான் யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வேன். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு என்னுடைய நினைவு வரும் இல்லையா? அப்படி சொல்லியிருக்காரு. அது செய்யக்கூடாது. அப்போ நானும் உங்களுக்கு உதவியாக, மானசீகமாக உங்களுக்கு உதவியா இருப்பேன். அத்தகைய முறையில ஒவ்வொரு வாழ்க்கையில நன்மையான முறையை பின்பற்றி பயனடைந்து, நீங்கள் பயனடைந்து விட்டால் உங்க குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கருவில் திருவுடையார், அங்கேயே அறி பெருமைப்படத்தக்கதாக இருக்கு. அப்படி குடும்பம் தழைக்கணும், ஒவ்வொருவரும் வாழணும், உலகம் தழைக்கணும். உலகத்துல சிந்தனை இல்லாத எத்தனை போர் நடந்து போச்சு பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு நேரடியாக 2 போர் தெரியும். அந்த 2 போர்ல நடந்த ஒரு சீரழிவு சொல்லவே முடியாது. அதுல நானும் பல கஷ்டங்களை பட்டிருக்கேன். இவ்வளவு ஆசிரியர்கள், அறிவில முழுமை பெற்றவர்கள், விஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் உள்ள இந்த உலகத்துல இதுவரையில போர் என்பது தேவைதானா மனிதனுக்கு யாராலும் கேள்வி எழுப்பினாங்களா? எழுப்பினால் அதான் சிந்தனை. கேள்வி எழுப்பி இருந்தா கட்டாயம் அது மேல 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 அந்த கேள்வி அழுத்தமாகி அதுக்கு பதில் பெறணுன்றதுக்கு பலதாண்ட கூடி ஆராய்ந்து இவ்வளவு காலம் முடிவு வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. போர் தேவைதானா? யாருக்கு தேவை போர்? ஆயுதம் விற்கிறவனுக்கு போர் நடந்தனா ஆயுதம் வாங்குவாங்க. அதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். ஆகவே இந்த 2 ஒழுக்கத்தை பின்பற்றி நாம் உயரலாம் என்று கூறி மேற்கொண்டு இந்த 14 திட்டங்கள்ல ஒன்றான இப்போ முதல் திட்டமாக உள்ள போரொழிப்பு, அந்த சிந்தனையை அதிகமாக நான் கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். அது ஐக்கிய நாடு சபை வரைக்கும் போயிருக்குது. மீண்டும் இப்ப இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட ஒரு ஏற்பாடு செய்தேன். என்ன, ஒரு கமிட்டி அமைச்சு 2 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை நேரடியாக அனுப்பி, ஏன்னா நான் நேரடியாக அங்க ஒரு பிரசங்கமே கொடுத்திருக்கிறேன். அமர்ஷீல்டு ஆடிட்டோரியம் ஐக்கிய நாடு சபையில் ஒன்று இருக்கு, அங்கே கொடுத்திருக்கேன். அது இல்லாத எழுதி கொடுத்திருக்கிறேன் அந்த திட்டங்கள் எல்லாம். அதற்கு மேலாக இப்போ 90வது பிறந்த நாளன்று அதே ஐக்கிய நாடு சபை பிரதிநிதிங்க வரவழைச்சு அவராண்டியும் இந்த கேள்வி எழுப்பி அதுக்கு திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கோம். ஆனா எது நல்லதோ அதை செய்யறதுக்கு மனிதன் சீக்கிரம் துணிவே மாட்டான். சீக்கிரம் துணிய மாட்டோம்னாலும் சீக்கிரம் மறந்துடுவான். நல்ல விஷயங்களா இருந்தா உடனே மறந்துடுவான். அது போலயே அவங்க மறந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் தூண்டி விடுறதுக்கு 2 அறிஞர் பெருமக்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அவங்க போவாங்க. இப்போ அன்பர்களே, இது போல இன்னும் எத்தனையோ திருத்தங்கள்
தேவையா இருக்குது. அந்த திருத்தங்களுடைய வரிசை சொல்லுமா? நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு